யாரோ தலைப்பின்னலை பிடித்து இழுத்து ஓங்கி உச்சந்தலையில் வலி எடுக்கும் அளவு குட்டிவிடப் போவது போன்றதொரு பயம் மனதை உலுக்கியது. அவர்கள் குடியிருந்த பட்டணத்து வீட்டில் அந்தி பொழுதில் அம்மா சில சமயம் அவளுக்கு ஒரு கட்டளை இடுவதுண்டு. வத்தல், வடகம் முதலியவற்றை அடிக்கடி தயாரிக்கும் பழக்கம் அம்மாவுக்கு உண்டு. அதை பக்கத்து வீட்டு மாடியில் காயப்போட்டு வைத்து விடுவாள். மாலை வேளையில் அவைகளை பாத்திரங்களில் வாரி எடுத்து வர வேண்டிய வேலையை மூத்த மகளுக்கு தந்து விடுவாள் அம்மா. பக்கத்து வீட்டு மாடிப்படி வாயில் வராந்தாவை ஒட்டியிருந்தது. நாளே தாவலில் ஏறி எடுத்து வருவது சிரமமல்ல. ஆனால் வராந்தாவில் பிரம்பு நாற்காலியில் பூதம் போன்ற உடலை இறுக்கிக் கொண்டு பறக்க விழிக்க உட்கார்ந்திருக்கும் அடுத்த வீட்டுக்காரியின் புத்தி மட்டமான மகனை பார்த்தால்தான் அவளுக்கு மிக்க பயம். பிராங்கின்ஸ்டன் எனும் பேயை சந்தித்துவிட்ட கதாநாயகியைப் போல அவனது புன்னகையைக் கண்டு அரண்டு போய் விடுவாள். பின்னாலே படியேறி வந்து தன் கழுத்தை இவன் இறுக்கி விடுவானோ என்று கற்பனை மிக்கதொரு பயம் அவளுக்கு இருந்தது. 4:08 மாடியை அடைந்து வத்தல் வடகங்களை வாரி பாத்திரங்களில் சேமித்து கொண்டு துணிவை திரட்டி கொள்ள அவள் தானே மெல்ல பாடுவது வழக்கம். பாடிக்கொண்டே படியிறங்கி மூச்சிறைக்க வீட்டுக்கு ஓடி வருவதும் உண்டு. அலமேலு அம்மாள் சொன்னது எல்லாம் கேட்ட பின் அவள் மனதில் ஏற்பட்ட குற்ற உணர்வில் ஒருவித அச்சமும் கலந்து கொண்டிருந்தது. யாராவது பார்த்துவிடப் போகிறார்களோ என்ற பயம் அது. எங்கேயோ ஒரு குயில் இனிமையாக கூவுவதை கேட்டதும் துணிவை தன்னுள் திரட்டிக்கொள்ள அவள் சட்டென்று மெல்லிய குரலில் பாடினாள். குயிலே, உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். குமரன் வர கூவுவாய். முதலடியை முடிக்கும் முன் குமரன் நான் வந்துட்டேன். வீணாக இனி குயிலுக்கு வணக்கம் செலுத்த தேவையில்லையே. பரிகாசமாக பேசியபடி ஷேவிங் லோஷன் மனம் குப்பென்று காற்றில் மிதந்து முகத்தில் மோத அருகில் வந்து நின்றான் பார்த்திபன். நேற்று கண்களில் தெரிந்த கனலை பார்த்து நான் பயந்துட்டேன். இன்னைக்கு ஒரு சமயம் தண்ணி எடுக்க வராமல் போய்விட்டா என்ன செய்யறது? மறுபடி எப்படி சந்திக்கிறது, பேசுறது என்கிற கவலையில் எனக்கு உறக்கமே இல்லை. மெல்ல சிரித்தான். நெருப்போடு விளையாடுகிறாய் சாம்பவி, பத்ரம், கையை சுட்டுக்காதே. உள்மனம் எச்சரிப்பதை அவள் உணர்ந்து தவித்தாள். பேச ஆசை உந்தியது. எச்சரிப்பு வாயை பூட்டியது. மௌனமாக விழித்தாள். சாம்பவி, அப்படி நான் உரிமையோடு கூப்பிட விரும்புகிறேன். தடையில்லையே. அதிக நேரம் நின்று பேசுவது ஆபத்து. இந்த ஊர் மனிதர்கள் வானொலியை விட வேகமாக செய்திகளை பரப்பிவிடும் வழக்கமுடையவர்கள். கிராமத்து மக்கள் பொல்லாதவங்கன்னா சொல்றீங்க? துணியுடன் தன் பெயரை சொல்லி அவன் உரிமையுடன் அழைத்த மகிழ்ச்சியில் அவள் கேட்டுவிட்டாள். பட்டணத்திலே நடக்கும் பல அதிசயங்கள், கொள்ளை, கொலை இவைகள் இங்கே அதிகம் நடப்பதில்லை. ஆனால் ஒரு சிறு சங்கதி கூட மக்களுக்கு வியப்பூட்டும் பெரிய செய்தியாகி விடுகிறது. பத்திரிகையில் வரும்போது ஊர் விவகாரங்களை நாம் செய்திகள் என்ற தலைப்பில் படித்து தெரிந்து கொள்கிறோம். கிராமத்து மக்கள் தாங்கள் கண்ணால் கண்டதை கொஞ்சம் கற்பனையோடு மற்றவங்களுக்கு சொல்கிறத ஊர்வம்பு என்று வேறு பெயர் கொடுக்கிறோம். பத்திரிகையில் வரும் செய்திகளும் பாமர மக்கள் பேசும் பொழுதுபோக்கு பேச்சும் உண்மையில் ஒரே விதமான ஊர்வம்பு தான். பெயரில்தான் வித்தியாசம். பரவாயில்லையே, விளக்கம். மென்மையாக முகம் சிவக்க அவனை பார்த்து முறுவலித்தால் பார்த்து கொண்டே இருக்க மாட்டோமா? பொழுது அப்படியே நகராது இருந்து அவளுக்காக நிற்காதா என்று அடிமனதிலே ஒரு ஏக்கம் மெல்லிய பெருமூச்சாக வெளிவந்தது. சாம்பவி, அவனது குரலில் தொனித்த குழைவு அவளது மேனியை சிலிர்க்க செய்தது. நீ என்று உரிமையில் அழைக்க ஆசைப்படுகிறேன். தடை சொல்ல மாட்டேங்கிற துணிவில் பேசுகிறேன். ரொம்ப நேரம் பேச ஆசை. ஆனால் அதன் பயனா உனக்கு எந்தவித துன்பமும் நேரக்கூடாது என்பது என்னோட நோக்கம். இனிமேல் நான் இங்கே வந்தா உன்னை பாராதது போல சட்டென்று கடவுளை வணங்கி விட்டு போய்விடுவேன். திகைப்புடன் சாம்பவி அவனை பார்த்தாள். வாங்கின விலைக்கு வித்துட்டீங்களே ஐயா, இவ்வளவுதானா உங்க துணிவெல்லாம்? பண மூட்டைக்கு பின்னால போய் ஒளிஞ்சு கொள்ளும் கோழையான உங்களுக்கு நீ என்று என்னை கூப்பிட யார் அதிகாரம் தந்தது? படபடவென்று பேச வேண்டும் போன்ற ஆத்திரத்தில் அவனை நிமிர்த்து உற்று பார்த்தால், நான் பேச முடியாததை எல்லாம் கடிதத்தில் எழுதி கொண்டு வந்திருக்கேன். இந்த உண்டிப்பெட்டி அருகே தெரிகிற கல் இடுக்கல கடிதத்தை போட்டால் அது படி ஓரம் தெரிகிற ஒரு பிறையில் வந்து விழும். இன்னைக்கு நான் என் மனதில் தோன்றின எண்ணங்களை இந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறேன். இதை இந்த இடுக்கில் மெல்ல போட்டுட்டு போய்விடுறேன். நீ படி அருகே பக்கவாட்டில் தெரிகிற பிறையில் இந்த கடிதத்தை மெல்ல எடுத்துக்கொண்டு உன் பதில நாளைக்கு ஒரு கடிதம் மூலம் தெரிவித்து இந்த கல்லிடுக்கில் போட்டு விட்டு போ. இது நம் இருவருக்கும் மட்டுமே தெரிந்த தபால் நிலையம். மோகனமாக சிரித்தபடி தன் சட்டை பையில் இருந்த கடிதம் ஒன்றை எடுத்து உண்டிப்பெட்டி அருகே தெரிந்த கல்லிடுக்கில் போட்டான். சர்ரென்ற வேகத்துடன் அது சரிந்து பக்கவாட்டில் இருந்த பிறைக்குள் விழுந்ததை கண்டு அதிசயத்துடன் அவள் பார்த்தாள். அதை எடுக்க குனிந்து நிமிரும் முன் பார்த்திபன் மாயமாகினான். சுற்றும் முற்றும் பார்த்தாள். ஆள் அரவமே இல்லாது எங்கும் வெறுமையாக இருந்தது.
பரபரப்புடன் அந்த கடிதத்தை மேலும் சிறிதாக மடித்து ஜாக்கெட்டின் கழுத்து பகுதியில் மார்புக்குள் மறைத்து கொண்டு புடவையை சரி செய்து விட்டு கொண்டு குடத்தை தூக்கி கொண்டு பரவசத்துடன் நடந்தால் இடுப்பில் குடம் லேசாக கனத்தது. அந்த கடிதத்தின் இன்ப சுமையின் கனத்தை மார்பு தாங்க முடியாதது போல தவிக்க அவள் அந்த இன்ப உணர்வின் வேதனையை தாள முடியாது தள்ளாடியபடி வீட்டை நோக்கி வந்தாள். கடிதத்தை அப்படி சுலபமாக படிக்க முடிந்ததா? சமையலறை ஒட்டியிருந்த உக்ரான அறையில் அரிசி டப்பாவிற்குள் அதை போட்டு மூடிவிட்டு அவள் பகல் பொழுது வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். அலமேலு அம்மாளுக்கு இப்போது தெம்பு வெகுவாகவே கூடிவிட்டிருந்தது. அதனால் வீடு முழுவதும் மெல்ல உலாவத் தொடங்கிவிட்டிருந்தால் உக்ரான அறைக்குள் வந்த சாம்பவி அதை எப்படி சுத்தமாக வைத்திருக்கிறாள் என்று மேற்பார்வை செய்தபடி அரிசி டப்பாவை திறந்து விட்டாள். பக் பக் என்ற திகில் உணர்வில் நெஞ்சு அடித்துக்கொள்ள அவள் வளைய வந்து கொண்டிருந்தாள். காலை மாலை இரு வேளைகளிலும் சாம்பவி குளிக்கும் பழக்கம் உடையவள். அன்று மாலை அந்த சாக்கில் கடிதத்தை எடுத்து இடையில் செருகிக்கொண்டு பின்கட்டின் கதவை தாளிட்டு கொண்டாள். அலமேலு அம்மாளுக்கு சந்தேகம் வராதிருக்க அண்டாவிலிருந்து தண்ணீரை செம்பால் முகர்ந்து குளிக்கும் சிறு முற்றத்திலே ஊற்றி ஏக சத்தத்தை எழுப்பிவிட்டு நிம்மதியும் மகிழ்ச்சியுமாக கடிதத்தை பிரித்தாள். உயர்ந்த ரக காகிதத்தின் முகப்பில் அவன் பெயரும் பக்கத்து டவுனில் அவன் மேற்பார்வையில் இருந்த சொந்த மருந்து கடையின் முகவரியும் ஆங்கிலத்தில் அச்சிடப்பட்டிருந்தன. தமிழில்தான் அவன் கடிதத்தை எழுதியிருந்தான். கையெழுத்து கூட மணிகளை கோர்த்தது போல மிகவும் அழகாக இருப்பதைக் கண்டு வியந்து போனாள். கையும் காலும் பதற பொங்கி பூரித்த இன்பத்திலே நெஞ்சு திணற அவள் கடிதத்தை படித்தாள். என் அன்பை கவர்ந்து கொண்டு விட்ட சாம்பவி, உரிமையுடன் உன்னை இப்படி அழைக்கும் துணிவை நீயே தந்துவிட்டிருக்கிறாய். முதல் நாள் அந்த மாட்டு வண்டியில் இருந்தபடி என்னை நீ திரும்பி பார்த்த ஒரே பார்வையில் நீ ஊருக்குள் புகுமுன் என் உள்ளத்திற்குள் புகுந்து விட்டாய். நீயும் என்னை விரும்புகிறாய் என்பதை என்னை கண்டு லேசாக சிவந்து போகும் உன் முகமும் பேச துடிக்கும் உன் அதரங்களும் பேசாமலே பேசி சிரிக்கும் உன் கண்களும் கதை சொல்வதால் துணியுடன் எழுதுகிறேன். உன்னை நான் என் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறேன் சாம்பவி. ஆமாம், என்னை பற்றி எதுவுமே தெரிந்து கொள்ளாது எப்படி இந்த திடீர் காதல் ஏற்பட்டது என்று நீ கேட்பாய். திடீரென்று ஒருவர் மேல் நமக்கு ஏற்படும் இந்த அதிசயமான தவிர்க்க முடியாத புயலாக புகுந்து நெஞ்சை ஆக்கிரமித்து கொண்டு ஆட்டி படைக்கும் உணர்வுக்கு தான் காதல் என்று பெயர். நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னை என் மனைவியாக ஏற்று இந்த காதலை கடைசி வரை உணர்ந்து அனுபவிக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு உனது ஒப்புதலை வேண்டித்தான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். சம்மதம் என்ற பதிலை உன்னிடமிருந்து ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். அமராவதி, அம்பிகாபதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு போன்ற அமர காதலர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் முட்டுக்கட்டைகள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கும் ஏற்படும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நமது காதலுக்கும் திருமணத்திற்கும் இடையே முதல் பெரும் முட்டுக்கட்டையாக என் தாயார் ஒருவரே இருப்பார்கள். என் தாயார் மிகவும் புத்திசாலி. யாரும் கண்டு சொல்லாமலேயே தானே கணிப்பு செய்து சங்கதிகளை தெரிந்து கொள்வதில் ஒரு துப்பறியும் மேதை கூட அவர்களிடம் தோற்று போவார்கள் என்பது நிச்சயம். சொன்னால் உனக்கு வியப்பாக இருக்கும். முந்தா நாள் அம்மா என்னிடம் திடீரென்று ஒரு கேள்வி கேட்டார்கள். கிழக்கு தெரு கந்தசாமிக்கு பட்டணத்தில் ஒரு தம்பி இருக்கார் இல்லையா, அவர் மகள் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாளே, அவளை நீ எங்கேயாவது பார்த்தியோ? ஏம்மா, ஊரில் உள்ள பெண்களை எல்லாம் முறைச்சி பார்த்துட்டு அலையிற வேலையை தான் நான் செய்துட்டு இருக்கேனா? பளிச்சென்று ஒரு பொய்யை சொல்லி சமாளித்தேன். ஆனால் என் அம்மா லேசுப்பட்டவர்கள் இல்லை. நேற்று மறுபடி பேச்சை துவங்கினார்கள். ராத்திரி தூங்காமல் படுக்கையில் புரண்டுகிட்டு கிடந்திய, உடம்புக்கு என்ன இல்லை மனசில் ஏதாச்சும் என்று கிண்டினார்கள். அம்மா, பணம் நிறைய இருக்கிறவங்களுக்கு கவலையும் சங்கடங்களும் கூடவே நிறைய இருக்கும்னு பெரியவங்க சொல்கிறது உண்மைதான். வருமான வரி இலாக்காவுக்கு 3 நாளாக கணக்கு புத்தகங்களோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். தலை சுத்துது என்று மறுபடியும் சமாளித்தேன். அம்மாவின் கண்களில் நம்பிக்கை தெரியவில்லை. காலத்தில் ஒருத்தி இங்கே வந்துட்டா என் கவலை பாதி குறையும் என்று ஒரு பெருமூச்சு விட்டார்கள். காலத்திலே ஒருத்தியை கொண்டு வந்து விட தீர்மானிச்சிட்டேன் அம்மா. அவளது ஒப்புதல் கிடைச்சதும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று என் மனதில் எண்ணியபடி வீட்டின் முன்பகுதியில் உள்ள என் அலுவலக அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு இந்த கடிதத்தை எழுத ஆரம்பித்தேன். உன் சம்மதத்தை நாளைக்கு நான் எதிர்பார்க்கலாமா? இன்னொரு சங்கதியையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நீ வாய்க்காலுக்கு வந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு திரும்பி நடக்க ஆரம்பித்த பின்னர் தான் நான் கோவில் பக்கம் வருவேன். இருவரையும் ஒரே நேரத்தில் கோவிலில் அருகே யாராவது காண நேர்ந்தால் அம்மா காதில் அது விரைவில் எட்டிவிடும். என் தாயாருக்கு நான் மிகவும் பயப்படுகிறேன் என்று எண்ணி கவலைப்படாதே. ஆரம்பத்திலேயே ஆர்ப்பாட்டங்கள் தேவையில்லை. என்னை பற்றி நீ முழுவதும் தெரிந்து கொள்ள வேண்டும். எனது விருப்பு வெறுப்புகளை பற்றி தெரிந்து கொள்வது நல்லதில்லையா? உன்னை பற்றியும் நானும் தெரிந்து கொள்ள ஆசைப்பட மாட்டேனா?
பிறகு என் தாய் தலையிடட்டும், நான் அதை கவனித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். என் பெற்றோருக்கு நான் ஒரே மகன். ஊரார் சொல்வது போல ஒரு காலத்தில் பார்க்கும் இடமெல்லாம் பரவி கிடந்த நிலம் எங்களுக்கு சொந்தமாக இருந்தது. உச்சவரம்பு திட்டம் செயல்படும் முன் என் தந்தை காலத்திலேயே அனுமதிக்கப்பட்ட அளவு நிலத்தை எங்களுக்கு வைத்துக்கொண்டு மீதமானதை விற்று கட்டிடங்களில் முடக்கிவிட்டார் என் தந்தை. எனக்கு படிப்பு கொடுத்து பெரிய மருந்து கடை ஒன்றை வைத்து கொடுத்து உதவியுள்ளார். இப்போதுள்ள நஞ்சை புஞ்சை நிலங்களில் வரும் பொருள்கள் வீட்டின் தேவையை மீறி அதிகமாகவே உள்ளன. காய்கறி தோட்டத்தில் விளைச்சல் அதிகமாக உள்ளதால் வெளியூருக்கு லாரிகளில் ஏற்றி விற்பனை செய்கிறேன். இதை தவிர எங்களுக்கு பக்கத்து டவுனில் சில கட்டிடங்கள் சொந்தமாக உள்ளன. வசதியாக வாழ வீடு உள்ளது. நான் அனுபவிக்கின்ற அத்தனை வசதிகளையும் நிறைவான வாழ்க்கையையும் உன்னோடு பகிர்ந்து கொள்ள துடிக்கிறேன். உன் சம்மதம்? இங்கனம் அன்புடன் பார்த்திபன். கடிதத்தை மடித்து ஆட்டுக்கல்லின் இடுக்கில் செருகிவிட்டு நிதானமாக குளித்தாள். வேறு உடுத்தி கொண்டு கூந்தலை சீவி முடித்து பொட்டிட்டு கொண்டு கடிதத்தை எடுத்து இடுப்பிலே செருகி கொண்டு மகிழ்ச்சியுடன் அவள் வெளியே வந்தாள். அலமேலு அவளை வியப்புடன் பார்த்தாள். ரொம்ப நேரமா இந்த பெண்ணு வெளியில வரலையே. முத்துநாகம் நல்லா தேய்ச்சி கழுவாததுனால அந்த முற்றத்தில் லேசாக பாசி பிடிச்சிருக்கே. எங்கேயாவது சாம்பவி அதில் வழுக்கி விழுந்து ஏந்திருக்க முடியாமல் தவிக்கிறாளோ? கதவை வேற தாள் போட்டுக்கிட்டாளேன்னு நான் பயந்துட்டேன். பெரியம்மா, பட்டணத்தில் இப்படி உட்காந்து நிதானமாக குளிக்க பொழுதியது. இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு தண்ணி உடம்புக்கு இதமாக இருந்து மெல்ல குளித்தேன். பச்சை தண்ணியை ரொம்ப நேரம் ஊற்றிக்கிட்டா சளி பிடிக்குமே. மெல்லிய குரலில் கடிந்து கொண்டாள். அங்கே பார்த்திபனுக்கு காவல் அவன் தாய், இங்கே அவளுக்கு காவல் அலமேலு அம்மாள். இவர்கள் இருவரும் மோதும் கட்டம் வரும்போது என்ன நடக்கும்? அன்று இரவு தான் பெற்றோர்களுக்கு கடிதம் எழுதுவதாக சொல்லிவிட்டு நடை அருகே இருந்த விளக்கடியில் இங்கிலாந்து கடிதத்துடன் அவள் உட்கார்ந்தாள். அலமேலு மருந்து தந்த மயக்கத்திலே சீக்கிரம் உறங்கி போனால். அந்த துணிவில் அவசரமாக தன் பெற்றோர்களுக்கு கடிதத்தை எழுதி முடித்துவிட்டு நோட்டு புத்தகத்திலிருந்து ஒரு ஏட்டை கிழித்து வேகமாக எழுதினாள். பெண்கள் எப்பொழுதும் காதல் என்கிற சங்கதியில் மிகவும் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். ஆண்களிடம் அனாவசியமாக ஏமாந்து விடக்கூடாது என்று அவளது தாய் புத்தி சொல்லியிருக்கிறாள். அந்த நினைவு நெஞ்சை உறுத்தவே கடிதம் யார் கையிலாவது அகப்பட்டு ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடாது என்று மிகவும் ஜாக்கிரதையாக பொதுவாக வேறு யாருக்கும் புரியாத வகையில் எழுதினாள். அன்பரே, சம்மதம் சம்மதம் சம்மதம். போதுமா? என்னை பற்றி பிரமாதமாக சொல்லிக்கொள்ள ஏதும் இல்லை. சொத்து அந்தஸ்து ஏதும் இல்லாத பற்றாக்குறை குடும்பத்திலிருந்து வருகிறவள். பட்டதாரி, ஆனால் வேலை கிடைக்காது திண்டாடி கொண்டிருக்கிறவள். ஏதோ சுமாராக பாடுவேன். முறைப்படி பயின்ற சங்கீதம் அல்ல, கேள்வி ஞானம். வீட்டு வேலைகளை கண்டு அஞ்சுவதில்லை. சமைக்க தெரியும். கொஞ்சம் சகிப்புத்தன்மையும் உண்டு. இவ்வளவுதான் என்னை பற்றி சொல்லிக்கொள்ள இயலும். தங்கள் அன்புள்ளவள். பெயரை கூட எழுதாது அதை மடித்து பத்திரமாக புத்தக அலமாரிக்குள் மறைத்து வைத்துவிட்டு தூங்கப் போனால் உறக்கம் சுலபத்தில் வந்துவிடவில்லை. பார்த்திபனுக்கு மனைவியாக போகும் பாக்கியத்தை எண்ணி பெண் பேசும் முன் ஏற்பட போகும் ஆர்ப்பாட்டங்களை நினைத்து மகிழ்ச்சியும் கவலையுமான உணர்வில் மாறி மாறி புரண்டு கொண்டிருந்தாள். அடுத்த நாள் அவள் தந்த பதிலை பார்த்திபன் சொல்லியிருந்தபடி தண்ணீர் குடத்துடன் அவள் வீடு திரும்ப ஆரம்பித்த பின்னரே வந்து எடுத்துச் சென்றான். அதற்கு பின் இருவரின் கடிதங்களும் பதிலும் தொடர்ந்தன. ஒரு நாள் அவள் பின்கட்டில் குளிக்க புகுந்த போது கத்தையாக அவன் எழுதியிருந்த கடிதத்தை ரசித்து படித்து கொண்டிருந்தாள். மேலும் சில சங்கதிகளை பற்றி உனக்கு சொல்ல விரும்புகிறேன். விடியற் காலையிலேயே நான் எழுந்து விடுவது வழக்கம். ஐயாவுக்கு மட்டும்தானா இந்த பழக்கம்? இந்த அம்மாளுக்கும் அந்த பழக்கம்தான். முகத்தை ஆட்டி அவன் எதிரில் இருப்பது போல தனக்குள் பேசிவிட்டு மேலே கடிதத்தை படித்தாள். சமீபத்தில் என் வருங்காலத்தை உத்தேசித்து மாடிப்பகுதியை அம்மா விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். உள்ளடங்கிய குளியலறை வசதியுடைய படுக்கறையில்தான் நான் இப்பொழுதெல்லாம் உறங்குகிறேன். அம்மா கீழே உள்ள தனது அறையில்தான் படுப்பது வழக்கம். கீழே உள்ள பூஜை அறையில் உள்ள கடவுளர் படங்களை வணங்கிவிட்டு என் தந்தையார் படத்திற்கு மலர் தூவிவிட்டுதான் நான் காஃபி பலகாரம் சாப்பிடுவது வழக்கம். எத்தனை ஆட்கள் இருந்த போதிலும் என் தாயார் தமது கையாலே எனக்கு எடுத்து பரிமாறுவார்கள். இன்னொருத்தி வந்து அந்த கடமையை பறித்து கொள்வது அவர்களுக்கு கொஞ்சம் மனத்தாங்கலாக தான் இருக்க போகிறது. அம்மாவுக்கு முன்கோபம் அதிகம். அது ஊரறிந்த சங்கதி. காரணம், அவர்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாகிவிட்டிருக்கிறது என்பது எங்கள் குடும்ப வைத்தியரின் அபிப்பிராயம். எனக்கு இடியாப்பம் என்பது மிகவும் பிடித்த பலகாரம். அதை நீ மிகவும் நன்றாகவே தயாரிப்பாயாமே. எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்காதே. எங்கள் வீட்டு வேலைக்காரியும் உங்கள் வீட்டு வேலைக்காரியும் எஜமானர்களை அனுசரித்து பேசிக்கொள்வதில்லை. ஆனால் அவர்களுக்கிடையே ஒரு தோழி இருக்கிறாள்.
அவள் மூலம் 2 வீட்டு செய்திகளும் இங்கும் அங்கும் பரவி விடுகிறது. அவ்வளவுதான். எங்கள் வீட்டு வேலைக்காரி உன் சமையல் திறமைகளை பற்றி லேசாக சொல்லப்போக, நேற்று உடனேயே என் தாயார் எனக்கு இடியாப்பம் செய்து போட்டார்கள். எப்படி இருக்கு இந்த பலகாரத்தை, என்னை விட சீரா தயாரிக்கிறவ இனி பிறக்கணும் என்று கோபத்தில் சீறினார்கள். ஏற்கனவே பிறந்து எனக்காக காத்து கொண்டிருக்கிறாளே என்று சொல்ல நாக்கு துடித்தது. நல்ல நேரம் வரட்டும் என்று அம்மாவிடம் நம்மை பற்றி சொல்ல காத்திருக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கடிதத்தை அவள் படிக்கும்போது அப்படியே வெட்கத்துடன் உட்கார்ந்து விட்டாள். ஆரஞ்சு வண்ண சேலையில் நீ எத்தனை அழகாக இருந்தாய் தெரியுமா? வெகு தூரத்திலேயே நின்று உன்னை பார்த்து சொக்கி சிலையாகிவிட்டேன். சிறிது நேரம் எங்கள் வீட்டுக்கு நீ மருமகளாக வலது காலை எடுத்து வைத்து வரும் நன்னாளில் நமது முதல் சந்திப்புக்கு ஆரஞ்சு வண்ண பட்டு சேலை ஒன்றை பாங்காக எடுத்து உனக்கு பரிசாக வழங்க திட்டமிட்டிருக்கிறேன். எனது பாட்டியாரின் சிவப்பு கல் அட்டிகையை உன் சங்கு கழுத்தில் பூட்டி அழகு பார்க்க என் கண்கள் தவிக்கின்றன. இன்னும் சில தினங்களில் என் தாயை தகுந்த ஏற்பாடுகளுடன் பெண் கேட்க உங்கள் வீட்டிற்கு அனுப்பப் போகிறேன். எங்களது தூரத்து உறவு பெண் மஞ்சளும் குங்குமமுமாக வாழ்கிறவள். வெற்றிலைப்பாக்கு பழத்துடன் முறையாக வருவார்கள். உன் பெரியம்மா அதிர்ந்து போய்விடுவாங்க என்பது உண்மை. ஒரு சமயம் மறுப்பு தெரிவிக்கலாம். ஆனால் நீ என்னை மறுத்து ஒதுக்கக்கூடாது. உலகத்தில் உள்ள எந்த சக்தியும் நம்மை பிரிக்கக்கூடாது. நான் உறுதியாக இருக்கிறேன். நீயும் நம்பிக்கை தளராது துணிவுடன் இருக்க வேண்டும். இன்னும் சில தினங்களிலா? மகிழ்ச்சியும் திகிலும் உள்ளத்தை குலுக்க அவள் விரைவில் குளித்துவிட்டு மாற்று உடை அணிந்து கொண்டு வெளியே வந்தாள். என்னம்மா எப்படியோ இருக்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ வந்து 2 மாத காலத்தில் ரொம்பவே மாறி போயிருக்கியே. அலமேலு அவளுடன் கேட்டாள். கிராமத்து வாழ்க்கையின் பாதிப்பு பெரியம்மா. நேற்று தான் வந்தா போல இருக்கு. அதுக்குள்ள 2 மாதம் ஓடி போயிடுச்சே. இன்னும் 2 மாதமாவது இங்கே விட்டு வைக்கணும்னு அப்பாவுக்கு நானே கைப்பட கடிதம் போட போகிறேன். ஒப்புக்குவார்னு நினைக்கிறேன் என்றாள் அலமேலு. 2 மாசமா? இங்கேயே நிரந்தரமாக தங்கும் பெரிய திட்டம் உருவாகி கொண்டிருக்கு பெரியம்மா. நீங்கள் திடுக்கிட போறீங்க. அவளது உள்ளம் உற்சாகத்திலே பொங்கி பூரித்து போனது. சில தினங்களுக்கு பின்னர் ஒரு நாள் காலை காஃபி பலகாரத்திற்கு பின் அலமேலு வழக்கமாக உட்காரும் முற்றத்து குரட்டு ஓரத்திலே காலை நீட்டிக்கொண்டு அமர்ந்தபடி நாளேட்டை புரட்டி கொண்டிருந்த போது வாயில் கதவு பலமாக இடிப்படும் ஓசை கேட்டது. முத்துநாகம் கூட போயிட்டாலே. சாம்பவி, அது யாருன்னு பாரும்மா. அலமேலு உத்தரவிட்டபடி பத்திரிகையில் ஆழ்ந்து விட்டிருந்தாள். சமையலை அப்படியே விட்டுவிட்டு ஓடி வந்து வாயிற்கதவை திறந்தாள் அவள். அம்மா வந்திருக்காங்க என்று பராக்கு கொடுத்தான் வண்டி ஓட்டி. வாசலில் நின்றிருந்த அலங்காரமான வில்வண்டியிலிருந்து தனது வாட்டசாட்டமான உடலை வெளிப்படுத்தி கொண்டு இறங்கிய மரகதம்மாவை கண்டு சாம்பவி மிரண்டு போனாள். முகத்திலே கோபம் கூத்தாட கண்களில் சிவப்பேறி மூச்சிறைக்க படியேறி வந்தவளை பார்த்தாள். அவள் பெண் கேட்க வரவில்லை, பெருத்த சண்டை பிடிக்க வந்திருக்கிறாள் என்று நன்றாகவே புரிந்துவிட்டது அவளுக்கு. பெரியம்மா, அவங்க பேச முடியாது தடுமாறிவிட்டு வாயிற்கதவை அகல திறந்து வைத்துவிட்டு பின்கட்டு பக்கம் ஓடி மறைந்து கொண்டாள் சாம்பவி. நிமிர்ந்து பார்த்த அலமேலு வியப்பும் அதிர்ச்சியுமாக எழுந்து நின்றாள். பெரிய தனக்காரர் மனைவி மரகதம் அம்மாள் அவளை தேடிக்கொண்டு வந்திருக்கிறாள் என்றால் ஏதோ முக்கியமான காரியமாகத்தான் இருக்கும். வேதபுரிநாதர் கோவிலை கொஞ்சம் பழுது பார்த்து குடமுழுக்கு விழா செய்ய போவதாக கேள்விப்பட்டாலே, அதற்கு நிதி வசூலிக்க வந்திருக்கிறாள் போலிருக்கிறது. ஆதரவுக்கு தூணை பிடித்து கொண்டு நின்ற அலமேலு புன்முறுவலுடன், வாங்கோ, அத்திப்பூத்தா போல வந்திருக்கீங்க, உட்காருங்க. சாம்பவி, அந்த நாற்காலியை எடுத்து தாழ்வாரத்தில் போடு. அம்மா காஃபி சாப்பிட மாட்டாங்க, அதனால மோர் எடுத்துக்கிட்டு வா உத்தரவிட்டாள். இங்கே நான் மோர் சாப்பிட்டு உறவு கொண்டாட வரல. உன்கிட்ட சொல்லி இந்த பட்டணத்து பெண்ணின் கொட்டத்தை அடக்க தான் வந்தேன். சீறிக்கொண்டு சாம்பவி கொண்டு வந்து போட்ட பிரம்பு நாற்காலியில் தொப்பென்று உட்கார்ந்தாள் மரகதம். அலமேலுவுக்கு கோபம் பொங்கி எழுந்தது. ஆனாலும் நிதானத்தை இழக்க மனமின்றி பொறுமையோடு அருகில் கிடந்த முக்காலின் மீது உட்கார்ந்தாள். பட்டணத்திலிருந்து என் ஓரகத்தி மகளை என்னை கவனித்துக் கொள்ள தருவித்திருக்கிறேன். அந்த பெண் உங்களுக்கு என்ன இடைஞ்சல் செய்தாள்? காரமாக கேட்டாள் அலமேலு. சாம்பவி, வாசற் கதவை சாத்தி தாளிட்டுட்டு வா. நம்ம வீட்டில் நடக்கும் சங்கதி சந்தி சிரிக்க வேண்டாம் என்றாள். நாற்காலியை போட்டுவிட்டு மறுபடியும் சமையலறையில் போய் ஒண்டி கொண்டு விட்ட சாம்பவி நடுங்கியபடி மரகதம்மாள் முகத்தை பாராது தாழ்வாரத்தை தாண்டி வாயிற்கதவை சாத்தி தாளிட்டு விட்டு உள்ளே வந்தாள். அவள் உடல் முழுவதும் கிளியில் வியர்த்து கொட்டியது. பார்த்திபன் தன் தாயுடன் பேசிவிட்டாரா? அதன் விளைவுதானா இது? நெஞ்சு பக் பக் என்று அடித்துக்கொள்ள அவள் சமையலறை வாயிற்படி அருகே ஒதுக்கமாக நின்று கொண்டு காதை தீட்டிக் கொண்டாள்.
உன் ஓரகத்தி மகளை கோயிலில் பார்த்த அன்னைக்கு என் மனசில் ஒரு கலவரம் ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னா நீ நம்புவியா? அந்த கண்களும் மூக்கும் வாயும் நம்மையே மயக்குதே. ஆண் பிள்ளைகளை ஒரே சுருட்டில் தன் வலையில் போட்டுக்குவாளே இவள்னுட்டு அப்பவே நான் நினச்சேன். அலமேலுவின் கோபம் உச்சநிலையை அடைந்தது. சாம்பவி இயற்கையாகவே அழகான பெண், அது ஒரு தப்பா? அவ உங்களை என்ன செய்தா? சிவனேன்னு வீட்டோட கிடக்கிற பொண்ணை ஏன் நிந்திக்கிறீங்க? வீட்டோடவா கிடக்கிறா? வாய்க்காலுக்கு தண்ணி எடுக்க வர்ற சாக்கில் என் மகன் மேலே நல்லாவே வலைய வீசியிருக்கா. நீங்கள் விவரமாக சொல்லுங்கோ, ஆச்சரியத்துடன் கேட்டாள் அலமேலு. விவரமாக சொல்லத்தானே நானே நேரில் வந்திருக்கேன், படப்படத்தாள் மரகதம். ஒரு சில நிமிடங்கள் தானே அவள் வாய்க்கால் பக்கம் வந்து தண்ணி எடுக்கிறா. நீங்கள் சொல்கிறத நம்ப முடியலையே. நான் சொல்கிறேன், நீ நம்பித்தான் ஆக வேண்டும். இந்த பெண் என்ன மந்திரமாயம் செய்தாலோ, என் மகன் பார்த்திபன் இவளை தான் கட்டிப்பேன்னு என்கிட்ட திட்டவட்டமாக நேற்று ராத்திரி சொல்லிட்டான். இதனால் எனக்கும் அவனுக்கும் வீட்டில் பெருத்த சண்டை. நான் அவனுக்கு எத்தனை பெரிய இடத்துல எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு வேலைக்காரியாக வரக்கூட அந்தஸ்து இல்லாத இவளை என் மகன் கட்டிக்கிறதா? ஒரு போதும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அலமேலு அம்மா கோபத்தில் கொதித்து போனால், வயசில் நீங்கள் பெரியவங்கன்னு மரியாதையாக பேசுகிறேன். உங்ககிட்ட கொஞ்சம் கூடுதலாக பணம் இருக்குது. அதை தவிர நாங்கள் உங்களுக்கு எந்த வகையிலையும் குறைஞ்சவங்க இல்லை. உங்ககிட்ட அன்றாடம் பிச்சை கேட்டுக்கிட்டா வாழறேன். என் கணவர் பேரை கேட்டாலே இந்த ஊர் ஜனங்கள் இன்னும் பெருமையாகத்தான் பேசுவாங்க. என் ஓரகத்தி மகள் அப்படி ஒன்றும் நடுத்தருவில் நிற்கிறவ இல்லை. அவளும் பிஏ படிச்சிருக்கிறாள். பார்க்க ஒன்றும் சொல்ல இல்லை. விளக்கி வச்ச குத்து விளக்காட்டமா அழகாகத்தான் இருக்கா. என் பிள்ளை அடங்கா பிடாரி, உன் பொண்ணை அடக்கி வச்சுக்கோன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதை போல உங்கள் பையன் இவளை கட்டிக்க ஆசைப்பட்டா அதுக்கு நீங்கள் இங்கே வந்து கத்தினா என்ன அர்த்தம்? இவ ஒப்புதல் கொடுத்ததுனால தானே அவன் துணிச்சலாக ஒரே பிடிவாதமாக பேசுகிறான். தண்ணி எடுக்கிற சாக்கில் பிள்ளையார் கோயில்கிட்ட வந்து என் மகனை சந்திச்சு மயக்கி இருக்கிறா இந்த சிறுக்கி. சும்மா கூச்சல் போடாதீங்க. உங்கள் பிள்ளைக்கு அந்த சமயம் வாய்க்காலில் என்ன வேலை அதை கேட்டிங்களா? எதேச்சியாக பார்த்தானா, பிடிச்சு போச்சான். என்னை கட்டிக்கிறியான்னு கேட்டானா, இவ சரின்னு ஒப்புக்கொண்டாலாம். அவன் கேட்க தொட்டுத்தானே சாம்பவி சரின்னு சொல்லியிருக்கா. என்னை கட்டிக்கோ ஐயான்னு உங்கள் மகன் பாதங்களில் இவ வலிய போய் வேலையே. அதுவும் செஞ்சிருப்பா இந்த கள்ளி. யார் கண்டா? அங்கே நடந்ததை நானா பார்த்தேன். ஊரில் கொழுத்த பணக்காரன் இவன். காரும் பெரிய வீடுமா வசதியாக வாழறான். இவனை பிடிக்கணும்னு திட்டம் போட்டிருப்பா. பணம் என்னம்மா பணம்? அதிர்ஷ்டம் இருந்தா லாட்ரி சீட்டு வாங்கி கூட கோடி ரூபாய் சம்பாதிச்சிடலாம். இந்த காலத்தில் குணம் என்னன்னு பார்க்கணும் இல்லையா? உங்கள் பையன் இவளை கட்டிக்க ஆசைப்பட்டான், ஒப்புதல் கேட்டான், உங்ககிட்ட வந்து சொன்னதும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? என்ன செய்வேன்னு எதிர்பார்க்குற? ஜாதியில் மற்றபடி படிப்பில் எதிலும் உங்களுக்கு ஈடான பெண் தான்னு புரிஞ்சு கொண்டு முறையாக வந்து பெண் கேட்டிருக்கணும். பிறகு நான் அவள் அப்பாவுக்கு எழுதி அவரை வரவழைத்து ஒப்புதல் வாங்கி எல்லாம் நல்லபடியாக நடக்க நான் வழி செஞ்சுருப்பேன். அடிச்சக்க நானா? உங்கள் வீட்டில் நான் சம்மந்தம் பண்ணுவேன்னு நினச்சியா? நாங்கள் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டோம் சொல்லுங்கள்? உன் கணவர் எப்போதும் என் கணவருக்கு எதிராக பஞ்சாயத்தில் ஊர் ஜனங்களை குத்தி கிளப்பிக்கிட்டு நெறிஞ்சு முள்ளா இருந்தவராச்சே. அது போன கதை. இப்போ இருக்கிறவங்க நான் 2 பேர். உங்கள் வாழ்க்கையில் நான் எப்போதாவது குறுக்கிட்டு இடைஞ்சல் பண்ணியிருக்கேனா? சாமர்த்தியமாக பேசுகிற உன் ஜம்பம் என்கிட்ட பலிக்காது. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் தரமாட்டேன். இந்த பொண்ணை உடனடியாக பட்டணத்துக்கு அனுப்பி வை, இல்லாட்டா பேர் கெட்டு ஊர் நாரி போயிடும். மரகதம்மா, இவளை அனுப்பி வைக்க சொல்லி உத்தரவு போட உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? நான் பணம் காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சிரவ இல்லை. இந்த பொண்ணு இங்கே தான் இருக்க போறா. உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இவ என் மகனை கட்டிக்க ஆசைப்படுறது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுறத போல முடிய போகுது. வரேன் என்று ஆவேசமாக எழுந்த மரகதம் கதவை தானே திறந்து கொண்டு வெளியேறினாள். சில நிமிடங்கள் அங்கே பயங்கரமான மௌனம் நிலவி நின்றது. சாம்பவி, வாசல் கதவை சாத்தி தாளிட்டு விட்டு வா. நல்ல வேலை முத்துநாகம் இங்கே இருக்கவில்லை என்று அலமேலு கூப்பிட்ட போது சாம்பவி பதறிப்போனாள். கதவை தாளிட்டு விட்டு தாழ்வார தூண் ஒன்றை பிடித்து கொண்டு நின்றாள். நெஞ்சு கலவரத்தில் தீவிரமாக துடித்தது. கையும் காலும் பதறியது. பேச முடியாதது போல வாய் வறண்டு போனது. இப்போது பெரியம்மா அவளுக்கு என்ன விதமான தண்டனை வழங்க போகிறாங்க? ஏம்மா சாம்பவி, இத்தனை சங்கதி நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே, இது சரியா? கனிவான குரலில் அலமேலு கேட்டாள். ஓங்கி சாட்டையால் படீரென்று முதுகில் அடித்து விட்டதை விட வேதனையில் அவள் துடித்து போனாள்.
தன்னை அன்புடன் நடத்திய அலமேலு அம்மாவுக்கு பெருத்த துரோகம் செய்து விட்டது போன்ற குற்ற உணர்வில் அவள் கூனி குறுகி போனால் அதற்கு மேல் தாங்க முடியாது சடார் என்று கீழே உட்கார்ந்த சாம்பவி பெரியம்மாவின் கால்களை பற்றி கொண்டாள். மன்னிச்சுக்கோங்க பெரியம்மா, உணர்ச்சி வசத்தில் உங்களுக்கு தெரியாம நான் அவரை சந்திச்சு பேசி கடிதங்கள் எழுதி திருமணத்திற்கு ஒப்புதல் தந்துட்டேன். பெரிய தவறுதான். உங்களிடம் சொல்ல எனக்கு பயமா இருந்தது. அதனால தான் பேச முடியாது விக்கி விக்கி அழத் தொடங்கினாள். எழுந்து வந்த அலமேலு அவளை தன் மார்புடன் இழுத்து அணைத்து கொண்டு அவளது கண்ணீரை தன் புடவை தலைப்பால் துடைத்து விட்டாள். இது ஒரு மகிழ்ச்சிகரமான சங்கதியாச்சே, ஏன் அழற? காதல் என்பது ஒரு தெய்வீக உணர்வு. அதை நான் ஒருபோதும் மட்டமாகவோ துச்சமாகவோ நினைக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிட்டீங்களா பெரியம்மா? விம்மலுக்கிடையே சாம்பவி அவளை நிமிர்ந்து பார்த்தாள். பைத்தியம், இதில் மன்னிக்கும்படி நீ என்ன தவறு செய்துட்ட? என்கிட்ட சொல்லி இருந்தா மரகதம்மா நம் வீட்டிற்குள் வந்து கத்துனதை தவிர்த்திருப்பேன். போகட்டும், பயந்து போய் சொல்லாதிருந்து விட்டாய். உனக்கு நான் இப்போ ஒரு சங்கதி சொல்ல போறேன். ரொம்ப வியந்து போயிடுவேன். கண்ணீரை துடைத்து கொண்டு சாம்பவி ஆவலுடன் பெரியம்மா முகத்தை பார்த்தாள். உன் பெரியப்பாவும் நானும் காதலித்துதான் கல்யாணம் செய்து கொண்டோம். ஒரு கல்யாண வீட்டில் எங்கள் சந்திப்பு நிகழ்ந்தது. உடனடியாக உன் பெரியப்பா தமது மனதில் தோன்றிய எண்ணங்களை ஒரு கடிதமாக எழுதி எங்கள் வீட்டு வண்டிக்காரனிடம் கொடுத்து என்னிடம் சேர்க்க சொல்லி அவனுக்கு ஏதோ பணம் கொடுத்து வசிப்படுத்தி விட்டார். நானும் பதில் எழுதி அவனிடம் தந்தேன். அந்த வண்டியோட்டி எங்களுக்காக தூது நடந்தான். அழுவதை நிறுத்திவிட்டு சாம்பவி பெரியம்மாவை பார்த்து முறுவலித்தாள். காதல் என்பது உனக்கு மட்டுமே சொந்தம்னு நினைக்காத. காலந்தொட்டு அது பலரை தன் பிடியில இழுத்து கொண்டு ஆட்டி படைத்திருக்கிறது. தலை நரைத்து முதுமையில் தள்ளாடும் இந்த பெரியம்மாவுக்கு கூட காதலா என்று தானே அதிசயப்படுற? அப்போ நானும் உன்னை போல இளமையில் துடியாக துடித்த ஒரு லட்சணமான பெண். உன் பெரியப்பாவும் இந்த பார்த்திபனைப் போல் ஒரு இளவயதுக்காரர் தான். எச்சிலை விழுங்கி கொண்டாள் சாம்பவி. உங்கள் காதலில் எந்த விதமான தடையும் இருக்கலையா பெரியம்மா? துணிவுடன் கேட்டுவிட்டாள். 2 உள்ளங்கள் காதல் உணர்வில் கட்டுண்டு போகும்போது அதற்கு எதிராக போராட்டங்களும் துவங்கிவிடும். எங்க அப்பா கொஞ்சம் பணக்காரர். உன் பெரியப்பா ஏதோ வீடு வாசல் என்று இருந்தவர். என் தந்தை ஆரம்பத்தில் இடக்கு செய்தார். ஆனால் நான் பிடிவாதமாக இருந்தேன். உன் பெரியப்பாவும் உறுதியாக இருந்தார். முடிவில் எங்கள் திருமணம் இனிதே நடந்தேறியது. இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், சாம்பவியின் முகவாயை நிமிர்த்தி அவளது கலங்கிவிட்டிருந்த கண்களை ஊன்றி பார்த்தால் அலமேலு. உனக்கு உண்மையில் அவன் மேல் விருப்பமா? ஒளிவு மறைவு இன்றி என்னிடம் சொல்லிவிடு. அவன் அந்தஸ்தை பார்த்து ஏற்பட்ட மயக்கமானால் ஆரம்பத்திலேயே அதை உதறிவிடலாம். பெரியம்மா, உண்மையில் நான் அவரை ரொம்ப விரும்புகிறேன். அவர் யாருன்னு தெரியறதுக்கு முந்தையே முதல் பார்வையிலேயே என் மனதை அவருக்கு பறி கொடுத்துட்டேன் பெரியம்மா. உன்னை போல அவனும் உன்னை விரும்புகிறான் என்பதற்கு என்ன ஆதாரம்? அம்மாவிடம் சொல்லி உத்தரவு வாங்கும் அளவு அவர் துணிச்சலாக செயல்பட்டிருப்பது தான் ஆதாரம். எதுக்கும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உன்னை அவன் உண்மையாக விரும்பினா எனக்கு எந்த விதமான மறுப்பும் கிடையாது. உன் பெரியப்பா நிலங்களை இந்த வழியில் நம் குடும்பம் மறுபடியும் அனுபவிக்கிறதேன்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் என்றாள். பெரியம்மா, உங்களுக்கு நன்றி எப்படி தெரிவிப்பதுன்னு என்று முடிக்காது தழுத்தழுத்தாள் சாம்பவி. அவசரப்படாத, காரியம் கைகூடின பிறகு எனக்கு நன்றி தெரிவிக்கலாம் என்று கூறிவிட்டு அலமேலு அம்மாள் மேஜை இழுப்பறையிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்தாள். பேனாவையும் எடுத்துக்கொண்டாள். தம்பி பார்த்திபனுக்கு அநேக ஆசிகள். இந்த கடிதம் கண்டதும் நீ சிரமத்தை பாராது உடனடியாக எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும். உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கிய சங்கதி ஒன்று இருக்கிறது. மறுக்க மாட்டாய் என்று நினைக்கிறேன். சுருக்கமாக ஒரு கடிதத்தை எழுதி ஒரு உரையில் போட்டு ஒட்டி உரை மீது அவனுடைய மருந்து கடை முகவரியை எழுதினாள். பகல் பொழுது சிங்காரம் என்னை பார்க்க வருவான். அவனிடம் இதை கொடுத்து பஸ் செலவுக்கு பணமும் தந்து நேரடியாக பார்த்திபனிடம் கடிதத்தை சேர்ப்பிக்க செய்கிறேன். கட்டாயம் பார்த்திபன் நம்மளை பார்க்க வருவான். அலமேலு உறுதியாக சொன்னபோது சாம்பவி சற்று முன் ஏற்பட்ட பயத்தையும் துயரத்தையும் மறந்து இன்பமான பல கற்பனைகளில் மிதக்கத் தொடங்கினாள்.